எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. ட்ரேட் ஸ்மால் வின் பிக் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது இப்போ சமீபத்தில் ஏறி வந்திருக்கக்கூடிய மார்க்கெட்டில் ரொம்ப கம்மியான அளவில் வாங்கி பெரிய லாபம் என்பது வித்திருந்து லாபத்தை பிடிச்சிருந்தாலும் நல்ல விஷயந்தான். அல்லது பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு சிறிய லாபம் என்பது பிடிச்சிருந்து அதனுடைய மொத்த வருமானமும் பெரிய அளவில் இருந்திருந்தாலும் சரிதான். எப்படி பார்த்தாலும் சிறிய அளவில் வாங்கி பெரிய லாபம் பிடிச்சாலும் சரி, பெரிய அளவு குவான்டிட்டி வாங்கி சிறிய லாபம் பிடிச்சிருந்தாலும் சரி, எப்படியும் மொத்தத்துக்கு நீங்கள் லாபத்தில் கடந்த ஒரு மாதத்தில் லாபத்தை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா மார்க்கெட் லோ லெவல்லேருந்து 1500 பாயிண்ட் ஏறி இருக்கு. இந்த 1500 பாயிண்டில் குறைவாக ஷேர்களை வாங்கி பெரிய லாபம் பிடிச்சிருந்தாலும் சரி, அல்லது பெரிய அளவில் குவான்டிட்டி வாங்கி சிறிய லாபம் பிடிச்சிருந்தாலும் சரி, எப்படியோ இந்த ஒரு 1500 பாயிண்ட் மூவ்மெண்ட்டில் நீங்கள் லாபம் பண்ணியிருந்தா பரவாயில்ல. ஏன் அப்படின்னா அடுத்த 4-5 நாட்களில் Q3 ரிசல்ட் என்பது முடியுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியாதில்ல, பல பங்குகள் ஜாம்பி மாதிரி அவனுக்கு பாட்டு கீழே போய் சுற்றிக்கிட்டு கிடப்பானு. இப்போ இந்த Q3 ரிசல்ட்டை வச்சுட்டு தான் எத்தனையோ பங்குகள் 10-20% மேலே வந்தானுங்க. அதுலேயும் அந்த US ட்ரேட் டீல், யூரோப்பியன் ட்ரேட் டீல், பட்ஜெட் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு பல பங்குகளை 30-40% ஏற்றி விட்டான். எப்படியோ இந்த ரிசல்ட் சீசனில் இன்னொரு 4 நாள் இருக்குது. அந்த 4 நாளுக்குள்ளே மொத்தமாக எப்படியோ சம்பாதிச்சோம் அப்படின்ற ஒரு கமெண்ட்டுகளை பார்த்தா மனசுக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்கும். இந்த சமயத்தில் தான் நான் ஒன்று சொல்லிக்க விருப்பப்படுறேன். அதாவது ஏதாவது ஒரு கம்பெனியில் நம்ம அங்கே இருந்துக்கிட்டே இருப்போம், நம்மளை மதிக்க மாட்டாங்க. பேப்பர் போடுறோம்னு சொன்னோடனே உடனே கூப்பிட்டு மேனேஜர் ரூம்குள்ளே உட்கார வச்சு இன்னும் ஒரு 10% இன்க்ரிமெண்ட் போட்டுமா, ஒரு 20 பண்ணி விட்டுட்டுமா அப்படின்ற மாதிரிலாம் அப்படியே வாயில் தேனொழுக பேசுவாங்க. அதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு பதவி உயர்வு கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். நம்மளை அந்த ஷேர் கண்டிக்காது. விற்று விட்டுட்டு சரி போய் தொலையிட்டோம் அப்படின்னு அக்கட்டால் நம்ம எந்திரிச்சு போயிடுவோம். 2-3 நாள் கழித்து பார்த்தா அவன் 10-20% ஏறி இருப்பான். ஆக மொத்தம் உலகத்தில் இதுதான் நடக்குது. இருக்கும்போது அதனுடைய அருமை தெரியறதில்ல. நம்ம கையை விட்டு போனதுக்கப்புறம் தான் அதனுடைய அருமையே தெரிய வருது. நேத்தே ஒரு நண்பர் இந்த BHEL பற்றி ஒரு கமெண்ட் போட்டு விட்டார். ஏங்க நம்ம கவர்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட அளவு ஷேர்களை விற்றுட்டு வெளியே போகிறாங்களாமா இந்த BHEL அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் போட்டு விட்டார். அதாவது சமீபத்தில் நம்மளுடைய கவர்மெண்ட் ஏஸ் ஆஃப் நவ் எவ்வளோன்னா 63.17% என்பது வச்சுருக்காங்க. அதில் அவங்க என்ன ஒரு நோட்டீஸ் வெளியிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆஃபர் ஃபார் சேல் வழியாக நாங்கள் விற்கிறோம் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு ஃப்ளோர் ப்ரைஸ் 254 ரூபா. இந்த நிறைய வெப்சைட்டுகளில் அதை பற்றி போட்டிருப்பாங்க. பிட்டு பண்ணுறவங்களுக்கு நான் ரீட்டைல் கேட்டகரியில் 254 அப்படின்ற மாதிரிலாம் நோட்டீஸ் வெளியிட்டுட்டாங்க. இவங்க அந்த ஷேரை விட்டு வெளியே போகிறது ஏனோ மார்க்கெட்டுக்கு பிடிக்கல. ஏன்னா அவங்க லோ ரேட்டு போட்டு தானே டிஸ்கவுண்ட்டில் தானே வெளியே வர்றாங்க. அதனால் டிஸ்கவுண்ட்டில் வெறியும் பொழுது இன்றைக்கி BHEL பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் அப்படின்ற ஷேர் கீழே விழுகிறதுக்கு இன்றைக்கி என்ன காரணம்னு கேட்டால், ஆஃபர் ஃபார் சேல் நேற்றைய க்ளோசிங் ப்ரைஸ் 276 ரூபாய். அந்த ரூபாயிலிருந்து குறைச்சி 254க்கு அவங்க விற்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்ததுனால இன்றைக்கி மார்க்கெட்டில் யாராக இருந்தாலும் அந்த ஷேரை வச்சுருக்கிறவங்க தப்பிச்சிக்க முடியாது. காலையில் போய் நீங்கள் கண்ணு முழிச்சு பார்க்கும் பொழுதே 5% கும்பா அப்படின்ற மாதிரி தான் முழிச்சு பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி இந்த BHEL அப்படின்ற பங்கு 5% இறங்கியதுக்கு உண்டான காரணம் என்பது டிஸ்கவுண்ட்டில் இந்த ஆஃபர் ஃபார் சேல் என்பது கவர்மெண்ட் செய்கிறாங்க அப்படின்ற ஒரு காரணம். அதில் பாருங்கள், ஒரு நண்பர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, நான் ஒரு 10 வருஷம் பிளான் பண்ணி என் குழந்தைகளுக்கு முதலீடு பண்ணி வச்சுட்டேங்க அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டு வச்சுருந்தார். சில பங்குகள் நான் எடுத்து வச்சுருந்தேன், நான் என் குழந்தைகளுக்கு 10 வருஷம் பிளானில் போட்டு வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. நான் இன்னும் அந்த இடத்துக்கு நான் இன்னும் போகலைங்க. நான் வீட்டு செலவுக்கு மாதம் 20-30 ரூபா கேட்குறாங்க. அதுக்குண்டான அமௌண்ட்டெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன், ஒரு பேசிவ் இன்கமாக வர்ற மாதிரி. இன்னும் குழந்தைகளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படின்றது நான் இந்த செல்வ மகள் திட்டம், அது மாதிரி LIC ஸ்கீம்ஸ் அப்படின்றதெல்லாம் சிலது போட்டு வச்சுருக்கேன். பட் ஸ்டாக் மார்க்கெட்டில் குழந்தைகளுக்கு அப்படின்னு எடுத்து வைக்கிறது இன்னும் எடுத்து வைக்கல. விளையாட்டு போல் ஒரு குழந்தைக்கு 13 வயசு ஆயிடுச்சு, இன்னொரு குழந்தைக்கு 10 வயசு ஆயிடுச்சு. குழந்தை பிறந்த உடனேயுமே ரொம்ப விவரமாக அப்போவே ஒரு
இன்வெஸ்ட்மெண்ட் என்பதை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி நான் ரொம்ப கெட்டிக்காரனாக இருந்திருப்பேன். எங்கே ஒவ்வொன்றா முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளேயே நம்மளுக்கே வயசாயிரும் போல். வீட்டு செலவை முடிச்சுட்டு குழந்தைகளுக்கு செலவை முடிச்சுட்டு சரி குழந்தைகளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு போகையில் அதுக்கே நம்மளுக்கு தலைப்பூரா நரைச்சி போயிடுது. நாம் என்ன பட்டாய போகிறோமா இல்லை எங்கேயாவது அரசு நடத்துகிற கடையில் போய் உள்ளே உட்காந்து எனத்தையாவது பண்ணிக்கிட்டு திரியிறோமா, ஏதாவது பொறுப்பு இல்லாமல் சுற்றிக்கிட்டு திரியிறோமா? இதுக்கே ஒன்றும் பண்ண முடியல. இன்னும் அதெல்லாம் பண்ணியிருந்தோம்னா இன்னும் 2-3 வருஷம் பின்னாடி போய் உட்காந்துருக்கணும் போல். இங்கே பார்த்தீங்களா நண்பர்களே, மனிதன் ஒரு சூழ்நிலை கைதி. நினச்ச நேரத்தில் நினச்ச மாதிரி அவனுக்கு தோணும். திடீர்னு பார்த்தா டிஎம்கேக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருப்பான், அப்புறம் ஏடிஎம்க்கு போட்டுக்கிட்டு இருப்பான். அப்புறம் பார்த்தா ஏடிஎம்க்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருப்பான், அதை கழுவி ஊற்றிட்டு போய் டிஎம்கேக்கு மாற்றி போடுற மாதிரி. திடீர்னு பார்த்தோம்னா மனிதன் ஒரு சூழ்நிலை கைதி. திடீர்னு முதல்ல நல்லதுன்னு நினச்சதை அப்புறம் நம்ம மறுபடியும் மாற்றி கெட்டதுன்னு பேசிகிட்டு இருப்போம். ஒரு நண்பர் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நடந்திருக்குன்னா, பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு பங்கு ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது. 300 ரூபாயில் உள்ள என்ட்ராகி 450 ரூபாய்க்கு வித்துட்டார். அதுக்கப்புறம் என்னடானாலும் அவன் ராக்கெட் மாதிரி 600 ரூபா வரைக்கும் போயிருக்கான். அடாடா போச்சே போச்சே அப்படின்ற மாதிரி மனசில் ஒரு கட்டத்தில் நினச்சிக்கிட்டு இருக்கார். அப்புறம் ஒரு 2-3 வருஷம் கீது கழித்து இப்போ ஷேர் மார்க்கெட்டுக்கு இது ஓப்பன் பண்ணி பார்த்தாரா என்னன்னு தெரில. என்னையே அது பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் இப்படி கீழே கிடக்கிறான், அப்படியே ஷாக் ஆகிருப்பார் போல். இன்னும் இது 300 ரூபாயில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. கடந்த 5 வருடத்தில் பார்க்கும்பொழுது அடேங்கப்பா அவன் 800 வரைக்கும்லாம் போயிருக்கான். நம்ம நண்பர் இதை பார்த்தா இன்னும் மண்டை அடிச்சுக்குவான்னு நினைக்கிறேன். 600 தான் உச்சன்னு நினச்சிக்கிட்டு இருக்கார். அது 800 வரைக்கும்லாம் போயிருக்கு. 800க்கு போன பங்கு இப்படி 300 ரூபாய்க்கு கீழே கிடக்குதே. இதெல்லாம் நியாயமாக ஷேர் மார்க்கெட்டில்? இத்தனைக்கு அது இன்னும் லாஸ் மேக்கிங்கே அது காமிக்கல. இப்போ வரைக்கும் ஒரு நஷ்டமான கம்பெனியாகவே காமிக்கல. இருந்தாலும் மார்க்கெட்டில் அதுக்கு ஏன் செலுசெலுப்பு இல்லைன்னா, அவன் ஒரு கட்டத்தில் 1000 கோடியெல்லாம் வருமானம் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அவனால் சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியல. இப்போ 842ன்னு அவனுடைய சேல்ஸ் என்பது குறைஞ்சிருக்கு. மறுபடியும் இது எப்போ சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி இழந்த பெருமையை மீட்டெடுக்கும் அப்படின்றது அந்த ஆண்டவனுக்கே வெளிச்சம். ஆஹா நண்பர்களே, புதிய மாற்றத்தை கொண்டு வருமா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு எல்லாருமே மிகப்பெரிய ஜாம்பவான்கள். இந்த எய்ச்சர் மோட்டார்ஸ் எல்லாம் ஒன்றும் அசைச்சிக்கவே முடியாது போல். ரிசல்ட்டுக்கு அப்புறம் 6% ஏறி இருக்கு. என்னையா இது உனக்கு அழிவே இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த எய்ச்சர் மோட்டார்ஸ் பறந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப ஆச்சரியப்படும் பிரம்மம் பூட்டமாக இருக்குது. இந்த பிரிட்டானியா பங்குமே பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி செக்டர்லாம் சமீபத்தில் பாவம் கீழே வீழ்ந்து கிடந்தது. அது செக்டர் லீடராக இருக்கக்கூடிய பிரிட்டானியா இன்றைக்கி ஒரு 3% ஏறி இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி தான். ஆட்டோ செக்டர் மறுபடியும், இந்த ஹாஸ்பிட்டல் செக்டர் சமீபத்தில் பாவம் எல்லாம் மண்ணை கவி ரொம்ப கீழ் ரேட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது ஹாஸ்பிட்டல் செக்டர். அந்த ஹாஸ்பிட்டல் செக்டரில் முன்னணியில் இருக்கக்கூடிய அப்போலோ ஹாஸ்பிட்டல் 5% ஏறி இருக்கிறது ஒரு மகிழ்ச்சி. அதே மாதிரி இன்றைக்கி கீழே இறங்கினதில் பார்த்தீங்கன்னா பவர் செக்டர்னு எடுத்துகிட்டால் 3 பேர் தான் பெரிய ஆளுங்க. அதானி பவர், டொரண்ட் பவர், டாடா பவர். அப்படி இருக்கக்கூடிய பெரியாள் டொரண்ட் பவர் 6% இறங்கி போச்சு. மனசுக்கு ரொம்ப வருத்தம். அதே மாதிரி இந்த ஹெச்இஜி அதுவும் அதனுடைய செக்டரில் பெரிய ஆள் தான். செக்டர் லீடராக இருந்துக்கிட்டு ரிசல்ட்டுக்கு அப்புறம் 5% இறங்குது. ரொம்ப மன வருத்தம். இன்னைக்கு அட சாமி என்ன எல்லாம் கடைசி நேரத்தில் கொண்டு சில பேர்லாம் சீட்டு விளையாடும் போது நல்ல பவர்ஃபுல்லான கார்டுகளை கடைசியில் தான் இறக்குவான். அது மாதிரி எம்என்டம் அவனும் செக்டர் லீடர். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எம்என்டம் ஏறினதுக்கு அப்புறம் தான் ஹூண்டாய் அப்படின்ற பங்கு ஏறிச்சு. மாருதி அந்த டைமில் எம்என்டம் ஏறினதுக்கு அப்புறம் தான் அதனுடைய ஷேர் ப்ரைஸும் ஏறிச்சு. அதுக்கப்புறம் தான் டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிளுமே மேல் நோக்கி ஏற்றினான். அப்பேற்பட்ட செக்டர் லீடர் எம்என்டம். அது இன்னைக்கு ரிசல்ட் கொடுக்குது என்னன்றது பொறுத்திருந்து பார்க்கணும். கண்ணா இன்னொரு லட்டு திங்க ஆசையானு 2 வருஷமாக ஏறிட்டு இருக்கக்கூடிய ஆட்டோ செக்டர் இன்னும் 1 வருஷம் ஏறுமா அப்படின்றது பொறுத்திருந்தாப்பா. அசோக் லைலாண்டு சாதாரண ஆள் இல்லைங்க. நம்ம அசோக் லைலாண்டு ஒரு கட்டத்தில் ஏறிக்கிட்டே இருந்தான். அப்போ டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிள் லிஸ்ட் ஆகி கீழே போய்கிட்டு இருந்தது. என்னடா இது, நான் தான் இருக்கிறதுலே செக்டர் லீடர் கமர்ஷியல் வெஹிக்கிளில், ஆனால் 2வதாக இருக்கிற அசோக் லைலாண்ட் ஏறிட்டு இருக்கான்னு அப்போ பிடிச்சி யூட்டர்ன் போட்டான் பாருங்க டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிள். அவன் பின்னி பெடல் எடுத்துட்டான். நான் எவ்வளவு பெரிய மேடையில் போனாலும் போய் செக்டர் லீடர் தான் ஆதரித்து பேசுவேன். அப்போ கூட சில நண்பர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிள் தான் பெரியது அப்படி இப்படின்ட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன் டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிள் பெருசாக இருக்கலாம், பட் டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிளையும் டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிளையும் கம்பேர் பண்ணல. கமர்ஷியல் வெஹிக்கிள் தான் அவனை செக்டர் லீடர், அதுக்குண்டான திறமை அவனுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இப்போ எடுத்து பார்க்கும்போது டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிளினுடைய ரிட்டர்ன் என்பது மற்றவங்களோடையும் வேறு லெவலில் போய் நிற்கிது.
ஸோ என்றைக்குமே செக்டர் லீடர் அப்படின்றதுக்கு ஒரு மரியாதை என்பது இருக்குது. ஸோ இந்த அசோக் லைலாண்ட் வந்து அந்த செக்டரில் இவங்க 2 பேர் தான் பெரியாள், டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிளும் அசோக் லைலாண்டு. அதனால் இதனுடைய ரிசல்ட்டும் ரொம்ப முக்கியமான ரிசல்ட். எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் அவனும் வந்து கன்சியூமபிளில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கன்சியூமபிள்ஸில் வந்து அவன் பெரியாள், அவனுடைய செக்டரை நீ என்ன பண்ண போகிறான்றது அவனு. ஆக மொத்த நண்பர்களே, இது முடிகிற காரியமே இல்லை. 4 நாள் தான் இன்னும் ரிசல்ட் சீசன் முடியறதுக்கு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பெரிய ஆளுக்கு பூரா இப்போ தான் 2 நாளாக இறங்கிட்டு இருக்காங்க செக்டரையே முடிவெடுக்கிற மாதிரி. ஐபிஓக்களை பொறுத்த வரைக்கும் 2 செய்தி தான். அதில் வந்து ஒரு ஐபிஓ ஃப்ராக்டல் அனலிட்டிக்ஸ் அப்படின்ற ஐபிஓ, அதனுடைய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான். இன்றைய தேதியில் அது சாதிச்சது என்ன, கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 3 ரூபாயில் வந்து லிஸ்ட் ஆகுமோ அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐஏ ஃபினான்ஸ் ஐபிஓன்னு ஒன்று, அதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் சுத்தமாக டிஸ்கவரபிலிட்டியே இல்லை. ஏப்பா ஒரு மாதம் கழித்து 2 ஐபிஓ வந்திருக்கீங்க, 2 பேர் இப்படி பண்ணி விட்டீங்களா? அப்போ இனி மறுபடியும் வந்து என்எஸ்சி ஐபிஓ வரும், அவன் வரும்போது தான் ஜெகஜோதியாக இருக்க போகுது. நண்பர்களே, நிறைய ட்ரேடர்களுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா ஒரு வாரத்துக்குள்ளே எப்படியாவது தப்பிச்சு ஓடிடணும். ஒரு ஷேருக்குள்ளே போனால் ஒரு வாரத்தில் தப்பிச்சிடணும். தப்பிச்ச பணத்தை கொண்டு போய் மறுபடியும் வேறு ஏதாவது ஒரு ஷேரில் போடணும், அவங்ககிட்ட இருந்து ஒரு வாரத்தில் தப்பிச்சு ஓடணும். இதே தான் ஒவ்வொரு ட்ரேடர்களுடைய மைண்ட்லேயும் ஓடிக்கிட்டே இருக்குது. இதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னா சத்தியமாக ஒரு வழியும் கிடையாது. மார்க்கெட் நல்லா இருந்தால் பணம் கிடைக்கும், மார்க்கெட் நல்லா இல்லைன்னா அது எப்படி நீ ஒரு வாரத்தில் தப்பிச்சு ஓடுவாய்? அப்போ ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே ஷேர் ஏறுன்ற நம்பிக்கையில் வாங்கி வச்சு 1.5 வருஷமா 2 வருஷமா வாங்கின விலையில் இல்லாட்டியும் பரவாயில்ல, அதுக்கு கீழே உட்காந்துருக்கிறவன்லாம் அப்போ ஏமாலியா? இப்படித்தான் இந்த 2 பங்குகளில் நடந்திருக்கு. இந்த பிசிபிஎல் கெமிக்கல் அப்படின்ற பங்கில் மேலே 550 ரூபாய்க்கு வாங்கினவங்களாம் சும்மா வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் சில ட்ரேடர்கள் ஏதாவது கீழே என்ட்ரு ஆனவங்க 260 ரூபாய்க்கு என்ட்ரு ஆனவங்களுக்கு 324 ரூபாய்ன்னு திடீர்னு அவங்களுக்கு ஒரு யோகம். இந்த ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் செக்டர் தான். ஆனாலும் பாவம் இந்த பங்கு நல்லா அருமையாக சம்பாரிச்சு கொடுத்துருந்தா. ஒரு முறை சூப்பரான அப்நார்மல் டிவிடெண்ட் என்பதெல்லாம் கொடுத்துருந்தான். டிவிடெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் கீழே இறங்குச்சு. இருந்தாலும் அதுக்கப்புறம் நல்லா ரெக்கவரியாகி வந்துருச்சு. ஏன்னா ஹாஸ்பிட்டல் செக்டர் ஏனோ தெரில கடந்த ஒரு 8 மாதமாகவே ஹாஸ்பிட்டல் செக்டர் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் முதல் கொண்டு எவனும் பெருசாக ஏறல. ஸோ இன்றைக்கி இந்த அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் என்பது ஹாஸ்பிட்டல் செக்டரில் ஒரு லீடர், அவன் மேல் நோக்கி ஏறி இருக்கான். சந்தடி சாக்கில் இந்த ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேரும் 520 ரூபாயிலிருந்து 620 ரூபாய்னு அது ஒரு ஷேருக்கு 100 ரூபாய் ஏறி போச்சு. ஸோ இதுதான் இந்த ஹாஸ்பிட்டல் செக்டர் சம்மந்தப்பட்ட ஒரு செய்தி. ஹாஸ்பிட்டல் செக்டரில் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் என்பது லீடர், அவன் வந்து பல நாட்கள் கழித்து ஏறினதுனால இந்த ஆஸ்டர் டிஎம் ஆக்சுவலாக எத்தனாவது இடத்துல இருக்குது? ஆக்சுவலாக ஆஸ்டர் டிஎம் வந்து டாப் 3 அப்படின்ற பிளேஸில் இல்லை. அவங்க ஒரு வருஷத்துக்கு 200-300 கோடி 400 கோடி அப்படின்ற மாதிரி வருமானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்லாம் ஒரு வருஷத்துக்கு 1800 கோடி, அதே மாதிரி மேக்ஸ் ஹெல்த் கேர் இன்ஸ்டியூட் அவங்க ஒரு 1400 கோடி, ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் இவங்க ஒரு 1000 கோடின்னு இவங்க தான் டாப் 3ல் இருக்காங்க. ஆக்சுவலாக ஷேர் மார்க்கெட்டில் சமீபத்தில் பல பங்குகள் ஒரு 10-20%, 40% ஏறின பங்குகள்லாம் கூட இருக்கானு. அது மாதிரி ஏதாவது எங்களுக்கு ஒரு வசதிகளை ஏற்படுத்துங்கப்பா அப்படின்னு தான் ஒவ்வொருத்தரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இந்த ஜோதி சிஎன்சி பங்கு 5% ஏறினாலும் அவன் விழுந்து கிடக்கக்கூடிய வழி என்பது ரொம்பவும் அதிகமான வழி. 2025 ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு தான். 800 ரூபாய் ரேஞ்சிலிருந்து 1300 ரூபா வரைக்கும் போயிருக்க. சரி ஃபைன். அதே மாதிரி 2024லையுமே உன்னுடைய மூவ்மெண்ட் எல்லாம் காமிச்சிருக்க, ஃபைன். ஆனால் இந்த 2026ல் இத்தனை பேர் சம்பாரித்து கொடுக்கல, நீ இன்னும் சம்பாரித்து கொடுக்கலையேப்பா, எந்த வசதிகளையும் ஏற்படுத்தவில்லையேப்பா அப்படின்ற மாதிரி பாவம் இந்த ஜோதி சிஎன்சி ஷேர் வச்சுருக்கிறவங்களாம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு அதனுடைய செய்தி என்னென்னா 5% ஏறி இருக்குது. ஸோ செய்திகளால் முன்னேறிய ஷேர்கள் இன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்க தலைவா அப்படின்ற மாதிரி இந்த அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் இன்று ரிசல்ட்டுக்கு அப்புறம் 5% ஏறி இருக்கிறது ஒரு நியூஸ். அதே மாதிரி இந்த ஜேகே டயர் வந்து ஆக்சுவலாக எம்ஆர்எஃப் வந்து அந்த செக்டரில் பெரியாள், பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் வந்து அந்த செக்டரில் பெரியாள், அவன் ஏறாமையாக இருந்தால் திடீர்னு சமீபத்தில் பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் ஏறிடுச்சு. இந்த ஜேகே டயர் எப்படி மேலே ஏறுது? ஏன்னா அது டாப் 2 அப்படின்ற இடத்துல இல்லை. அப்படி இருக்கும்போது திடீர்னு மேலே ஏன் ஏறுறான்? அதாவது இந்த பங்கு கடும் சரிவு நண்பர்களே. இது செக்டர் லீடர் கிடையாது. 500 ரூபாயிலிருந்து கடும் சரிவு 200 ரூபாய்க்கு எல்லாம் போயிருக்கான். 50%க்கு மேலே இறக்கம். அப்படி 200 ரூபா போயிட்டு இப்போ மறுபடியும் 600 ரூபாயாக வளர்ந்துருக்கியே,
அதுவும் ஆல் டைம் ஹை கட் பண்ணியிருக்கீங்க. உங்கள்கிட்ட என்னதான்ப்பா இருக்குது? ஏதாவது ஒன்று எடுத்து பார்த்தில செக்டர் லீடருக்கு இவனுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. எம்ஆர்எஃப்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த எம்ஆர்எஃப் அப்படின்ற பங்கெல்லாம் பார்க்கல ஒரு வருஷத்துக்கு 2230 கோடி லாபம் பண்ணி நம்பர் 1ல் இருக்குது. இவன் 697 கோடி தான் ஒரு வருஷத்துக்கு லாபம் பண்ணுறான். அப்போ ஒருவேளை ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் சில நேரங்களில் அதிகமாக இருந்ததுன்னா அது வந்து ஒரு ஷேர் பெரிய ஆளாக இருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்குது. ஆனால் அங்கே போய் பார்த்தாலும் பெரிய ஆள் தான் எம்ஆர்எஃப். அது 15% அதனுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது. இவன் அதை விடவும் கம்மியாக 12 தான் இருக்கான். அப்போ உன்னை ஷேர் மார்க்கெட்டில் எது இப்போ புக் வேல்யூன்னு ஒன்று இருக்குது, இன்ட்ரின்சிக் வேல்யூன்னு ஒன்று இருக்குது, கடனே இருக்கக்கூடாதுன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்படி எந்த ஒரு கான்செப்ட்லேயுமே நம்மளுக்கு அமையலின்னா நேராக என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி மணி கண்ட்ரோல் போன்ற பல்வேறு வெப்சைட்டுகளில் அனலிஸ்ட்டுகள்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஃபோன் நம்பர் வந்து கீழே டோல் ஃப்ரீ ஃபோன் நம்பர் போட்டிருப்பாங்க. உடனே அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி ஏங்க இப்படி இந்த எம்ஆர்எஃப்னு ஒன்று இருக்குது, ஜேகே டயர்னு இருக்குது, ஏன் இதனுடைய விலை ஏறுது அப்படின்னு கேட்டால் அவங்க தான் நம்மளுக்கு பார்த்து ஏதாவது ஒரு தகவலை சொல்லணும். மற்றபடி ஒரு சாதாரண ரீட்டைல் இன்வெஸ்டர்னால் போய் இது என்ன ஆகுது ஏன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது மிகவும் சிரமமான விஷயம். நண்பர்களே, நம்மளுக்கு ஒரு தொழிலில் யோகமும் லாபமும் அதிகரிக்கணும்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. சில பேர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க. சில பேர் நம்பிக்கை இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாவது பூஜைகள் புனஸ்காரங்கள் போய் உட்காந்துக்கிட்டு என்னத்தையாவது தியானம் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒன்று எங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டு ஏகப்பட்ட பேர் ஒவ்வொரு மெத்தட் யோசிப்பாங்க. அது மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு பூஜை பண்ணி ஏதாவது பண்ண முடியுமா, ஏதாவது ஒரு விளக்கு பூஜை ஸ்பெஷலாக பண்ணி ஏதாவது பண்ண முடியுமான்றது தெரில. ஏன்னா ஒரு பங்கு கீழேருந்து ஏறும்பொழுது பல பேர் பாதியில் வந்துடுறாங்க, முழு பலனையும் அனுபவிக்க முடியறதில்ல. வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தா அவனுக்கு பயங்கரமாக ஏறிடுறானு. சரி, முழு பலனையும் அனுபவிக்கணும்னு வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீல அவன் அப்படியே கீழே இறங்கி வாங்கின வேலைக்கும் கீழே போயிடுறான். என்னையா அது, எங்களுக்கு எப்போ தான் யோகமும் லாபமும் அதிகரிக்கும் என்னன்றது தெரில. பட் இன்றைக்கி ஒரு செக்டரில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஒரு செக்டர் லீடர், ஒரு வருஷத்துக்கு 2400 கோடி லாபம் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த நெஸ்லே இந்தியா அவங்களுடைய செக்டரில் இன்னொரு பெரிய லீடர், அவங்க ஆல்ரெடி உச்சியில் தான் இருக்காங்க. பட் இவங்களுடைய P&L வந்து பார்த்திங்கன்னா 3300 கோடி லாபம் பண்ணுறாங்க. பிரிட்டானியா வந்து ஒரு வருஷத்துக்கு 2400 கோடி பண்ணி 2வது இடத்துல இருக்காங்க. ஸோ 2 பேருமே வந்து உச்சத்தில் தான் இருக்காங்க. ஆனால் இன்னும் முழு பலன் என்பது பெருசாக இன்னும் கிடைக்கல. ஏன்னா பிரிட்டானியாவும் ஆகட்டும் கடந்த 2-3 வருடங்களாக ஒரே இடத்துக்குள்ள தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி நெஸ்லே இந்தியா அப்படின்றத எடுத்து பார்த்தாலும் அதுவும் கடந்த 2023 பார்த்தாலும் ஒரே இடத்துக்குள்ள தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. இன்னும் முழு பலன் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு 3 வருஷமாக இன்னும் எந்த பலனும் இல்லை. அதுக்கு முன்னாடி 2020 வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு முழு பலன் என்பது கிடைச்சிருச்சு. கீழே வாங்கினாங்க, ஹை ரேட் இருக்குது, ஓகே முழு பலன். ஆமாம், கடந்த 2 வருடம் வாங்கினவங்களுக்கு இன்னும் ஒன்றுமே கிடைக்கல. எப்பத்தான் யோகம் வரும்? ஆனால் எது எப்படியோ இன்றைய ரிசல்ட் நியூஸ்கள் கொடுத்த பிறகு பிரிட்டானியா என்பது 3% என்பது ஏறிதான் இருக்குது. இந்த லாரஸ் லேப்ஸ் அப்படின்ற பங்குலாம் யாராக இருந்தாலும் தற்சமயத்துக்கு இந்த செகண்ட் வரைக்கும் முழு பலனையும் அனுபவிச்சவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ராசியானவங்க யாருமே இல்லை. எப்போ ஒரு முறை 2023 300 ரூபாயின் கீழே விழுந்தது. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் அது ஏறி 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 முழு பலனையும் அனுபவித்தவர்களாக இந்த லாரஸ் லேப்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு எங்கேயோ பாவம் மச்சம் இருக்குது. ஸோ இன்னைக்கு தேதி வரைக்கும் நல்லா இருக்குது. அவங்களுடைய மச்சம் இன்னும் எவ்வளவு நாளைக்கு வேலை செய்யும் அப்படின்றது தெரில. இன்னும் ஒரு மிக முக்கியமான தகவல், அதாவது பார்த்தீங்கன்னா, அட என்னப்பா நீ எல்லாம் இப்படி தொந்தரவு பண்ணுற, நீ எல்லாம் ஒரு செக்டர் லீடர் தான், ஆனால் இப்படி கீழே வந்து படுத்து கிடக்கிறாயே அப்படின்ற மாதிரி இந்த பாலிமெட் அப்படின்ற பங்கு இன்றைய மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய லூசராக உள்ளது. கிட்டத்தட்ட 6% இறக்கம், 6% கிராஷ் ஆகிருக்கு ஒரே நாளில். ஆனால் இந்த பாலிமெடிக்யூர் அப்படின்ற பங்கு என்ன லாபம் செஞ்சு கொண்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் அவங்க நஷ்டம் அப்படின்றது ரிப்போர்ட் பண்ணல. தொடர்ந்து 70 கோடி 90 கோடி என்ற லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இருக்கக்கூடிய செக்டர் அந்த மெடிக்கல் டிவைசஸ் எக்ஸ்போர்ட் பண்ண மேனுஃபேக்சர் அண்ட் எக்ஸ்போர்ட்டரில் பெரிய ஆள் தான். அதே மாதிரி இவங்களுக்கு கடன் என்பதும் தற்போது வரைக்கும் பெருசாக கடன் இல்லை, வெறும் 240 கோடி தான் கடன் அப்படின்றாங்க. ஆனால் அவங்க ஒரு குவார்ட்டருக்கே வந்து 71 கோடி, ஒரு வருஷத்துக்கு பார்க்கல 348 கோடி வருமானம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த கடன் என்பது பெருசாக ஒன்றும் விஷயம் கிடையாது.
அதே மாதிரி இவங்களுடைய பணத்தை சம்பாதிக்கிற பணத்தை கொண்டு போய் எங்கேயும் முதலீடு பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. எதில் முதலீடு பண்ணுறாங்கன்றது நம்மளுக்கு தெரியல. பட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து 930 கோடி வருமானம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி கையில் கேஷாக 183 கோடியை வந்து கேஷாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருந்துமே அந்த பங்கு தரதட்டி நிற்கிது. ஒரு சாப விமோச்சனம் இல்லாத ஒரு வகையிலே இவனுக்கு எப்போ ஒரு 7.5 வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 சமயத்தில் ஒரு பிரச்சனை. அது என்ன பிரச்சனைன்னு தெரில. அப்போ இருந்து இறங்க ஆரம்பித்தவன் 3000 இறங்க ஆரம்பித்தவன் இப்போ 1500 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். என்ன ஒரு கொடுமை பார்த்தீங்களா? ஸோ திடீர்னு காலையில் வந்து உட்கார்ந்த உடனே நம்ம வச்சுருக்கக்கூடிய ஷேர்கள் கீழே இறங்கிருச்சுன்னா, அட ஏப்பா இப்படிலாம் தொந்தரவு பண்ணுறீங்க, ஒரு 1% 2% இறங்கினா பரவாயில்ல, இப்படியே 5% 10% இறங்கி கொண்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு மாதிரி மனசோர்வு வரும். யாருக்கு வரும்னா, மேலே வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து இந்த ஷேர்கள் கைவிட்டு விடுகிறது. கீழே வாங்குறவங்களுக்கு பெருசாக லாஸ் இல்லை, ஆனால் மேலே வாங்கினவங்கள கைவிட்டுறாங்க. புதுசாக வாங்கினவங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்பது பிறக்குது. இப்போ போட பாருங்க, இன்றைக்கி இந்த பிஹெச்எல் ஷேர் வந்து கவர்மெண்ட் விற்கிது. அப்போ வந்து அதை புதுசாக யாராவது போய் வாங்குறாங்க. அப்போ மேலே வாங்கினவங்கள அதை கைவிட்ட மாதிரி தான். ஒரு ஷேர் ப்ரைஸ் கீழே விழும்போது மேலே வாங்கினவங்கள கைவிட்ட மாதிரி கணக்கு. கீழே வாங்கினவங்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை, சரி இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் ஏறலையா, அடுத்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் ஏறட்டும், இல்லைன்னா அதுக்கப்புறம் இன்னொரு 4 வருஷம் கழிச்சு தான் ஏறட்டும், எப்படியோ போய் உச்சியில் மாட்டிலேயே. ஸோ தற்போதைய செய்தி என்னென்னா, இந்த பிஹெச்எல் ஷேரில் உச்சியில் வாங்கினவங்கள தற்போது இந்த பங்கு என்பது கைவிட்டு விட்டது. இப்போ வந்து கவர்மெண்ட் விற்கிறத வந்து மற்றவங்க வாங்கி கொண்டு இருக்கும் பொழுது அந்த புதுசாக வாங்கினவங்களையாவது காப்பாற்றுமா, அல்லது எல்லாம் மொத்தத்துக்கு கீழே இறங்கிட்டு அப்புறமா உங்கள் எல்லாத்தையும் காப்பாற்றி விடுறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் நடக்குமா, மேலே ஏறுமா கீழே ஏறுமான்றது யாருக்குமே தெரியாது. ஆக மொத்தம் ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்ஸ் ஏறும் பொழுது ஒரு இன்பம் என்பது வரும், மற்ற சமயங்களில் நம்மளுக்கு தொந்தரவாக தான் இருக்கும். அந்த ஏறக்கூடிய நேரம் என்பது ஒரு வருஷத்துக்கு எல்லா நாளும் நடக்காது. எப்பாவது ஒருக்கா, மாதத்துக்கு ஒருக்காவோ, ஒரு குவார்ட்டருக்கு ஒருக்காகவோ இதுலேயுமே கேளுங்க. இத்தனை பேர் சிரித்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, Q3 ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி 10-20% ஏறிடுச்சுன்னு ஜாலியாக இருக்கீங்க. இந்த Q3 ரிசல்ட்லேயும் ஏறாத பங்குகள் எங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்குன்னு அப்படி வருத்தப்படுறவங்களும் இருக்காங்க. அப்போ 3 மாதத்துக்கு ஒருக்கா கூட அவங்களுக்கு மகிழ்ச்சி என்பது வந்து சேரல. ஆண்டவனினுடைய அருளால் அவங்களுக்கு எதிர்காலத்திலேயாவது வரட்டும் அப்படின்னு வேண்டிக்குவோம். நன்றி, வணக்கம்.